ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் கோதுமை இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. வாங்க ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு. இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம். இதோட 1/4 கப் வந்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட 1 கப் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பாலை நம்ம எடுத்துக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச பால் அப்படியே எடுத்து யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் முழுசாக 1 கப் பாலையும் சேர்த்துட்டு நல்லா மாவு வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கையிலேயே நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டிலாம் எதுவும் இல்லாது பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா அடித்து விட்டு மாவு வந்து இந்தளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவு வந்துட்டு நல்லா அடித்து விட்டு வேகமாக ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து இந்த மாதிரி கலக்கும் போது ஸ்வீட் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா அந்த மாதிரி கையிலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு இருக்கட்டும். இப்போ இதோட 1 கைப்பிடி அளவுக்கு திருகின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இதோட கொஞ்சமாக வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அதை வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நட்ஸ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா போட தேவையில்ல. தேங்காய் மட்டும் போட்டாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மாவு வந்து நல்லா கரைச்சாச்சு. அடுப்பில் பார்த்திங்கன்னா எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. இந்த மாதிரி மாவு எடுத்து விடும் போது உடனே மேலே எலும்பி வரணும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் சூடானோடனே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டில் எடுத்து மெதுவாக அந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க. ஊற்றினோடனே பார்த்திங்கன்னா நல்லா மேலே நல்லா உப்பி வந்துடும். இந்த மாதிரி எல்லா சைடும் இந்த மாதிரி எண்ணெய் இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டு விட்டுட்டு சைடில் அந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு திரும்பவும் ஒரு குழிக்கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம். இதையும் வந்துட்டு திருப்பி போட்டுக்கலாங்க. இதேமாரி ஒன்று ஒன்றாவும் ஊற்றி எடுத்துக்கலாம். நான் வந்து இடம் இருக்கனால கடாயில் இடம் இருக்கனால 2 ஊற்றி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். 2 சைடும் ரொம்பவும் மொறுமொறுன்னு விடக்கூடாது. ஓரளவுக்கு சாஃப்டாகவே நம்ம எடுத்துடணும். அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எண்ணெயை வந்து ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதேமாரி மீதி இருக்கமாவே நம்ம ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்துக்கலாங்க. ஊற்றுனே பாருங்கள் எப்படி உப்பி வருது பாருங்கள். இதேமாரி திருப்பி விட்டு 2 பக்கமும் மெதுவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒன்று புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளார நல்லா சாஃப்டாக, வெளியில் வந்து நல்லா மொறுமொறுன்னு ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பால் கோதுமை மாவு இருந்தால் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.